ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி. ஒரு உற்சாகமான வீடியோலாம் உங்களை பார்க்கறதுக்கு. அஸ்வின், என்ன உற்சாகம் சொல்லு? நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அதானே உற்சாகம். நீன்னு பிரித்து பேசக்கூடாது. நம்ம ஊருக்கு போகிறோன்னு சேர்த்து வச்சு பேசணும். என்ன அனுப்புறதுல மட்டும் குறியா இருக்கியே என்ன? போனீங்கன்னா ஜாலியாக இருப்பேன். இல்லை, நீயும் வா. நீ வந்தால் தான் நாங்கள் ஜாலியாக இருப்போம். பாஸ், எல்லா இடத்துக்கும் நான் போகணும் அப்படின்னா எப்படிங்க சாத்தியம்? சரி, ஓகே. அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்க. எங்கள் வீடு அப்படியே பயங்கரமான போர்க்களமாக இருக்கும். அலங்கோலமாக இருக்கு. பார்த்துக்கோங்க. சரி அச்சு, நமக்கு எத்தனை கிலோ இருக்கு? 50 கிலோ. 50 கிலோ இருக்கு. இங்க பாருங்க, 50 கிலோன்றது ஒரு ஆளுக்கு இல்ல, மொத்தமா 50 கிலோ தான். ஒரு ஆளுக்கு 25 தான். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்வினுக்கு 25, எனக்கு 25. இல்ல மறுபடியும் சொல்லுங்க. இல்ல ஏதோ சொன்னீங்க, கேட்டுச்சு. இல்லடா, உன் டிக்கெட்டுக்கு 25 எலிஜிபிள், என் டிக்கெட்டுக்கு 25 எலிஜிபிள். சொல்லுங்க. எனக்கு 25 எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அஸ்வினுக்கு எடுக்க போறது இந்த ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான். அது இல்ல, என் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. மத்ததெல்லாம் வந்து எந்து இல்ல. நான் பாருங்க அசால்ட்டா ஒரு சின்ன பெட்டி இல்லடா, நம்மளுது. உங்களுதுதான். இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். எந்து இருக்கு, ஒன்று இருக்கு, டாடி இது இருக்கு, நீங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு, வருஷம் ஃபுல்லா சமைக்கிறதுக்கு மிளகாத்தூள் இருக்கு, இட்லி பொடி இருக்கு, ரசப்பொடி இருக்கு, பருப்பு பொடி இருக்கு. அதெல்லாம் சாப்பிட போறது யாரு? கரம் மசாலா இருக்கு. சரி, அதெல்லாம் சாப்பிட போறது யாரு? எல்லாரும் தான். எல்லாரும் தான். நீ, நானு, டாடி தான். இருக்க போறது ஒரு மாசம். சரி, எனக்கு வெயிட் போட்டு சொல்லு, எவ்வளோ இருக்கு? 50க்கு மேல இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ஃபில்டர் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. ஒரு நாள் போட வேண்டியதுக்காக 50 கிலோ மொத்தமா தூக்குறீங்க பாத்தீங்களா நீங்க? எனக்கு அதுதான்மா காண்டாவுது. நான் எப்பவுமே நிறைய நான் ஒரு ட்ரெஸ் கேட்டா 1008 புலம்புவீங்க. அப்படி வந்து இத போடு, அது போடு, இப்படி எடு, அப்படி இந்த கடையில எடுக்கக்கூடாது, இந்த கடையில தான் எடுக்கணும், அவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க. இப்ப என்னடா நீங்க மட்டும் நல்லா லம்பா அழுட்டு போறீங்க. நான் உனக்கு அபுதாபில ட்ரெஸ் எடுத்து குத்துறேன், ஓகே? இத பார், நீ அழகழகா மூஞ்சி கழுவி கலரா ஒயிட்டா இருக்கிறதுக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஏபிசி சோப்பு, பிசிடி சோப்புன்னு ஆர்டர் பண்ணி, இதெல்லாம் எனக்கா? உனக்கு தானே. சோப்பு கீப்பெல்லாம் வச்செல்லாம் என் மனசெல்லாம் கவர் பண்ண. இது உனக்கு, இந்த பெட்டி உனக்கு. ஆமா, இவ்வளோ பெரிய பொட்டியில அந்த ஒரு சின்ன பொட்டி தான் எனக்கு. அது என் பெரிய பொட்டி எங்கன்னே தெரியல. தீபா ஆண்டி பார்சல், என் பார்சல் மட்டுமா வருது? எல்லாரோட பார்சலும் சேர்ந்து தானே வருது. இப்படி கடத்தல் பண்றீங்களே. ப்ளீஸ்ரா, இதெல்லாம் சொல்லாதடா, பீப்பு போட்டு தொலைடா, அப்புறம் ஏதாவது நினைச்சுக்க போறாங்கடா. இதுக்குள்ள என்னடா இருக்கு? எதுக்குள்ள? இந்த பெட்டியே திறக்க முடியலடா. இந்த பெட்டியெல்லாம் போட்டு வேற பெட்டி வாங்கணும்டா. இல்ல ஜிப்பு ஒரே மக்கர் பண்ணுதுடா. ஏர்போர்ட்டுக்கு போனா கண்டுபிடிக்க முடியலடா. ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மம்மி வந்து கொஞ்சம் புடவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புடவையா? எதுக்கு எடுத்திருக்கேன் தெரியுமா? 50 கிலோ புடவைன்றது உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு புடவை தான் மம்மி. உன் பர்த்டேக்கு அப்புறமா வந்து என் பர்த்டே எல்லாம் கொண்டாடுவீங்களா? டிசம்பர். என் பர்த்டே கொண்டாட மாட்டீங்க. அன்னைக்கு என்னென்ன ப்ரமோஷன் இருக்கா மொத்தத்தையும் தீச்சிருவீங்க. டிசம்பர், நியூ இயர், அப்புறம் பொங்கலுக்கு வந்து வாரம் ஃபங்க்ஷன் நடக்கும். சோ 4 வாரத்துக்கு 4 புடவை. ஒரு நிமிஷம். நைட்டு 10 மணி ஆனா டிவி போட்டு அனஸ்தீசியா போட்டு படுத்து தூங்குற நீங்க நியூ இயர் செலிப்ரேஷனா? சூப்பர். அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் டே வருது, வேலண்டைன்ஸ் டே வருது. ஐயோ, நிறைய வருதுடா இந்த முறை. ஒரு நாளைக்கும் நான் இருக்க மாட்டேனே. இப்போ தெரியுமா, நீ 50 கிலோ சொன்னதால இதெல்லாம் நான் எடுக்கல. ஆல் திஸ் ஆர் ஹியர், வாட் ஐ வில் டு. போடுங்க. இங்க பாரு. இப்போ ஏன் சம்பந்தமே இல்லாம அது உருவுறீங்க? இது வந்து அஸ்வினோட பர்த்டே சட்டை, கரெக்டாடா? இதை எடுக்கவே இல்லை பத்தியா? நீ இவ்வளோ பேக் பண்ணியே, இதை எடுக்கல பத்தியா? போட்டு கொடுத்தாச்சு வீடியோல. எதுக்கு அதுக்கப்புறம் செருப்படி வாங்குறதுக்கு? ஸோ இது உன்னுடைய பர்த்டேக்கு அவன் பிளாக் போடுறான்னு யாரும் சொல்லிடாதீங்க. அவன் இன்னொன்னு வச்சிருக்கான், அதுதான் ஃபர்ஸ்ட் போடுவான். கரெக்டாச்சோ? வேற ஒன்று இருக்குது. ஆமா, இது வந்து 2வது. இங்க பாருங்க. இதேமா நீ எடுக்கிற இப்போ? இல்லடா, நான் சொன்னா வந்து கொஞ்சமாச்சும் ப்ரூஃப் வேணும்ல. இந்த ஏபிசி சோப்பு எதுக்குன்னா, உண்மையா சொல்றேன், ஏபிசி சோப் நீங்க ப்ரமோஷன் தானே வாங்குனீங்க? சிப்பா லூஸ். எனக்கு வாங்குனது எவ்வளவு தெரியுமா? ஒரு உண்மையா ஒத்துக்கிட்டீங்க. ஐயோ, இல்ல உண்மையா ஒத்துக்கிட்டீங்க. கபர் ஒத்துக்கோ.
யூ லாஸ்ட் ஒத்துக்கிட்டீங்க. உண்மை வெளியே வந்துருச்சு, உண்மை வெளியே வந்துருச்சு. பேச விடுறா. இது உனக்கும் தான் எனக்கும் தான். இல்லடா நான் எனக்கு ஒண்ணு வாங்கி ட்ரையல் பார்த்தேன்டா. ஏற்கனவே காது குத்திட்டாங்க, திருப்பி குத்த பார்க்காதீங்க. இல்லடா ஒன்னு வாங்கி ட்ரையல் பார்த்தேன்டா, நல்லா இருந்துச்சுடா, அதனால உனக்கும் வாங்கினேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுடா, உனக்கு 3டா. இந்த உருட்டெல்லாம் உருட்ட விடாதீங்க. சரியா? இங்க பாருங்க, இங்க வாடா, கிட்ட வாடா. பாருங்க இந்த அஸ்வினை பாருங்க, எம்பிட்டு ரோஸா இருக்கான். என்னைய காட்டு, அதை வெறும் ஆல்பத்தை மட்டும் காட்டு. எம்பிட்டு ரோஸா இருக்கான் பார்த்தீங்களா? இப்படி ரோசாப்பு கலர்ல பெத்தேன், சுத்தி 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 நீங்க கடைசியில கருவண்டு மாதிரி ஆயிட்டான். எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ அழகா இருக்கு பாரு. கண்ணெல்லாம் பாரு எவ்வளோ ரெட்டா இருக்கு, காதெல்லாம் பாரு எவ்வளோ செவன் இருக்கு. ஞாபகம் இருக்கா? உங்க ஸ்கூல்லேருந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க, உங்க பையனுக்கு கண்ணெல்லாம் செவந்துருச்சு, என்னாச்சுன்னு தெரியல, உடனே ஓடி வாங்கன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அம்பிட்டு அழகா வெள்ளையா பெத்தேன் பாரு, எவ்வளோ அழகா இருக்கு பாரு குட்டி அஸ்வின். இவன் தான் நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்பான், நான் கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் போடுவான், நான் கொடுக்குற சாப்பாடெல்லாம் திம்பான், என்ன கொடுத்தாலும் திம்பான், என்ன கொடுத்தாலும் வந்து சமத்தா இருப்பான். இந்த அஸ்வின் தான் எனக்கு வேணும் வச்சு. அப்போ நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன், அந்த பிரியா தான் வேணும். பாரு இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்த பேண்ட்டு, அப்போ நான் வாங்கி கொடுக்குற செருப்பு அழகா போடுது பாரு, கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், மோதிரம் போட்டிருக்கேன், சமத்துடா. அப்ப நீ இப்போ தான் இருக்கியடா எரும மாடுடா. பார் 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 பார், சீத கண்ணானியா, சீத கண்ணம். சரி பண்ண கண்ணன் தானே. இல்ல இப்படி இருந்த உனக்கு இப்ப நான் கடைசியில ஏபிசி சோப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து வச்சுட்டான். இது வாங்கி இந்த மெர்சிஸ் பென்ஸ் வாங்கி தரீங்களா? ஆனா நீ இருக்க பாரு, எது தேவையோ அதை விட்டுருவ. தேவை இது பத்தியா, அது டாடியோட கண்ணாடி தானே நீ வாங்கி மாட்டி இருக்கிறது. நான் வாங்கி மாட்டல, அவர் போட்டு விட்டார் எனக்கு. சி பாருங்க எவ்வளோ அஸ்வின் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், அழகா இருப்பான். அப்போ கூட தான் ட்ரெஸ் பண்ணா வந்து ஏதாவது வாங்கி தருவீங்க. பாரு நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல பாரு, எவ்வளோ அழகா இருக்கு பாரு. சி இப்போ இதெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. நல்லா இருக்கா? அப்பா அப்பா மா எத்தனை கிலோமா? டேய் இது வந்து ஒரு 10 கிலோ பவுடர் இருக்குமா ஃபேஸ்ல? இல்லடா, ஒரு பிரைடல் என் தங்கச்சி கல்யாணத்தப்போ எடுத்தோமா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளுக்கு மேக்கப்பை போட்டு மீதி இருக்கிறத எனக்கு போட்டுட்டாங்க. அதனால பாரு எப்படி இருக்கேன், மேக்கப் எல்லாம் ஒட்டி. அச்சச்சோ அவ்வளோ பவுடரு பத்தியா, நல்லா இருக்கா? அதை பத்தியா, இது சிம்பிளா இருக்கேன் பாரு. இதுல எல்லாம் நான் இதெல்லாம் மம்மியோட மேக்கப். சிம்பிளாக இருக்கிறீங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க. இல்லடா வேலை ஜாஸ்தி. இதை பத்தியா, பைஜாமாலாம் போட்டு எவ்வளோ அழகா நிற்கிற பத்தியா, எப்படி இருக்க பாரு, க்யூட்டாக இருக்க பாரு, முறைக்கிற பாரு. ஏன்னா உனக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காது. ஆமாம் முறைக்காததெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா. டாடி பத்தியா அழகா இருக்குல்ல? இல்லை அவர் பார்க்க எப்படி திரும்ப இருக்காரு, மீசியும் மருவும் வச்சா ஒரு மாறு வேஷன்ற மாதிரி இருக்குது. இல்லடா டாடிக்கு அப்போ ஒரு பிம்பிள் வந்து உடஞ்சிருச்சு, அதனால அந்த மார்க் தான் அது. யோ யோ அச்சோ முதல்லாம் எடுங்க. சி மாம் சன், அதாவது மம்மி பையன். நல்லா இருக்குல்லடா? இந்த வாட்ச்லாம் உன்னை கட்டி விட்டேன்டா. அந்த கல்யாண மண்டபத்தில் யாரோ உன்னை கூப்பிட்டு போய் வாட்செல்லாம் கழட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை உன்னை திருப்பி கொடுத்துட்டாங்க எனக்கு. அப்பவே என்னை தூக்கிட்டு போயிருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? என்னடா இப்படி பேசுற, நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையா அஸ்வின்? அப்படிலாம் பேசாத அஸ்வின். ஆமா நான் இல்ல, இது நான் கொடுப்பா, யார் வீடியோ எடுப்பா, நான் கொடுக்க சொன்ன போஸ்ட் இது. எப்படி இருக்கு? பூமர் மாதிரி இருக்குது, கியூட்டா இருக்குடா. போடா, இப்போ இந்த ஆல்பத்தை எடுத்துட்டு போனா வெயிட், அதனால இது இங்கே இருக்கட்டும். வேண்டாம். லியோ குட்டி நம்மள போலாமா? நீயும் வரியா என் கூட? இந்த பார், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் யாருக்கு நீ சொல்லு. நான் எனக்கா? இல்ல உங்க புருஷனுக்கு கிடையாது. நீ இந்த வீட்லயே தட்டை சாப்பிட்ற யார் ஆள்? நீ தானே. இதெல்லாம் ஃபுல்லாவே காரம், எல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க, ஆனா கடைசியில உங்க புருஷன் தான் இங்க சாப்பிடுவாரு. இது தீபா ஆண்டிக்கு. இதை பத்தியா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எனக்கு வந்துச்சுல்ல, அது எடுத்திருக்கேன். நீ ஏன்னா அபுதாபியில் அப்பப்போ திடீர்னு பூ கிடைக்காம போயிடும், அதனால் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுதான் கவர். சி இட்லி பொடி, மிளகாத்தூள், அப்புறம் ஏதோ ஒரு தூள். இல்லை இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், எவ்ரிதிங் எடுத்திருக்கேன். இதுவே தனியாக ஒரு பேக் போட்டு எடுத்திருக்கேன். இந்த முறை வந்து நாங்கள் லியோ குட்டியை வந்து எங்கள் கூட அபுதாபிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக 2 வருஷ ப்ராசஸ், அது போய்கிட்டே தான் இருக்குது.
ஒரு முறையும் நான் வரும்போதும் அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு முறையும் ஏதாவது ஒரு ரீசனால் அது ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட போடுவாங்க, ஐயோ பாவம் அவனை ஏன் விட்டுட்டு போகிறீங்க, அவனையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்வாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஆசை தான். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை லக்கிலி வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா 95% முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம். அது கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த முறை நம்ம லியோ குட்டியும் சேர்த்து அபுதாபிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் எப்படிலாம் வந்து ப்ராசஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு போனேங்கிறத தேவைப்படுறவங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு vlog போடுறேன். சரிங்களா? தூக்கு வெயிட்டு தான் அது, கஷ்டப்பட்டு கம்மியாக போட்டிருக்கேன். கம்மி என்ன? கம்மி இதுவே கம்மி தான். தூக்கு 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 தூக்கு. டேய் இது 20 கிலோடா. நான் நம்ப மாட்டேன். இல்ல ஃபுட்டேஜை காமிக்கிறேன். 18 19ன்னு காட்டுச்சு, அதனால நான் அதை 20ன்னு ஃபிக்ஸ் பண்றேன். 20 கூட வேணாம், 25ன்னே வச்சுக்கோ. ஆனா 20 வச்சுவோம். 20 கிலோ. 20 கிலோ. வேற எந்த பெட்டி? இந்த பெட்டி ப்ரௌனு. கட்டு 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 15ல நான் வந்து இது ஒரு 17 கிலோன்னு வச்சுக்கிறேன். 17 கிலோ. அது 20 எவ்வளோ 13 வருது. நான் இதை 15ன்னு வச்சுக்கிறேன். 15 எவ்வளோ 10 கிலோடா. இது 8ன்னு காட்டுது, நான் 10ன்னு வச்சுக்கிறேன். 27. சரியா? 55 kgs. தம்பி நம்ம 5 கிலோ எக்ஸ்ட்ரா வருது. அது 5 கிலோ எக்ஸ்ட்ரா கூட அதை நான் எதுல தூக்கிப்பேன் நான். ஆகக்கூடி 5 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் 5 கிலோ குறைக்கணும், அவ்வளோதானே. இது இல்லாமல் நான் ஃப்ரீசரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை புரியல. எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகே 5 கிலோ குறைக்கணும், அவ்வளோதானே. 5 கிலோ குறைக்கிறேன். 5 கிலோ குறைச்சி கொண்டு வா பார்க்கலாம். மூட்டை முடித்து எல்லாம் கட்டிட்டு போகலான்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல லியோவோட ப்ராசஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம அப்ரூவ் பண்ண பணம் என்னாச்சு, நம்ம கட்டின காசு என்னாச்சு, இவர் எப்படி திடீர்னு உள்ளே வந்தார், இந்த இடத்துல அச்சு எங்கே காணாமல் போனால், எப்படி நம்ம லியோவை கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவோட கண்டினியூட்டியில் பார்க்கலாம். தேங்க்யூ.